friends, welcome to Aariya 360. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன், ஒரு கிரைண்டர் வாங்கியிருந்தேன். அதை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆல்ரெடி நான் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்கேன், அதோட அன்பாக்சிங் கூடிய சீக்கிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது. உங்களுக்கு நான் 2 லிட்டரில் வாங்கினேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனாக உங்களுக்கு வரும். நல்லா வந்துட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பேக்கிங்கில் வந்துட்டு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லாவே வந்துட்டு அவங்க செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2022 ரூபா இந்த கிரைண்டரோட ப்ரைஸு. அந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். பட் இப்போ அமௌண்ட் வந்து மேபி வேரியாக இருந்திருக்கலாம், ஒரிஜினல் ரேட் அவங்க போட்டிருக்கலாம். நான் வாங்கும்போது ஆஃபில் வாங்கினேன். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி போடுறேன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலையே வந்துட்டு இட்லி குக்கர் வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா வந்துட்டு செலோ டேப்லாம் வச்சு நல்லா வந்து ஃபுல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக செக்யூர்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜும் சேஞ்ச் ஆகும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. 3-in-1 ப்ராடக்ட் மாதிரி இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தேங்காய் துருவல் ப்ளஸ் அந்த சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம் பார்த்தீங்களா, அது ப்ளஸ் மாவாட்டுறது, இந்த 3க்கான யூஸுமே வந்துட்டு இந்த ஒரு சிங்கிள் கிரைண்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். சப்பாத்திக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மாவு பிசையணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணி பிசையான்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக நான் வந்து சப்பாத்திக்கு இதில் மாவு போட்டு பிசைஞ்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி தேங்காய் துருவலை யூஸ் பண்ணி தேங்காயை துருவி எப்படி இருக்குது என்னங்கிறத ரிவ்யூவை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 12 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கார்டு அவங்க உள்ளேயே கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ப்ராடக்டை பார்த்தீங்களா, இந்த வாரண்ட்டி கார்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு தேங்காய் துருவல், இந்த தேங்காய் துருவல் வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவிக்கலாம். ப்ளஸ் இதை வந்துட்டு மேலே நம்ம அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு நல்லா செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. உண்மையிலே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸோ டேமேஜோ எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருக்குது கிரைண்டர். 2 லிட்டரில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பாருங்கள் அந்த சில டேப்லாம் வச்சுட்டு எவ்வளோ வந்துட்டு ஹெவியானது, எவ்வளோ நல்லா வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீனாட்சி அண்ட் மீனாட்சி லோகோ போட்டு நல்லா வந்துட்டு லுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வயரும் வந்து நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. அது மேலே பார்த்திங்கன்னா டெஸ்டட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க அந்த நாபை நான் வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்கு நான் ரிவ்யூ சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் உள்ளே பாருங்கள், உள்ளேயுமே வந்துட்டு அந்த டேப் வச்சு இது பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே தரையில் நான் எங்கள் வீட்டு டைல்ஸில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், உருட்டி காமிக்கிறேன். வந்துட்டு கீழே வந்து எந்த கோடுமே விழுகலை, ஸ்க்ராச்சஸே விழுகலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு மாவு, நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இதில் வந்துட்டு நம்ம மாவும் தண்ணியை ஊற்றிட்டு கிரைண்டர் போட்டு விட்டோன்னா அதுவே பிசைஞ்சிரும்னு சொன்னாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோவை எடுத்து. நல்லா தேங்காய் துருவல் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஜஸ்ட் அப்படியே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அப்படியே நின்றுக்குது. நீங்களே பாருங்கள், நார்மலாகவே ரொம்பலாம் அழுத்த தேவையில்லை, நார்மலாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. திருப்பி வந்துட்டு நார்மலாக எடுக்கவும் முடியுது உங்களுக்கு. ஆனால் மேலே இருந்திருக்க அந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணணும், கையை கிழிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. இதை ஒவ்வொன்றும் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் செய்ய முடியுதா அப்படிங்கிறத வந்துட்டு நான் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த மூடியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னே நடுவில் கேப்பு தெரியுது பாருங்கள். மூடியுமே நல்லா திறக்கிறதுக்கு நல்லா வந்துட்டு க்ரிப்பாக பிடிச்சிக்குது. நல்லா கேப் விட்டுருக்காங்க முடிக்கும்.
அந்த நம்ம கீழே இருக்க அந்த சுற்றுற அந்த ட்ரம்முக்குமே நடுவில் வந்துட்டு நல்லா கேப் இருக்குது. நான் சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் ஆரியா 360 உங்களுக்கு காத்திருக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.